கோயம்புத்தூர் வரேன். ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலேஜில் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் வந்தோம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஃபைனல் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் மெக்கானிக்கல் காலேஜில் படிச்சிருக்கோம். ஸோ தியரியாக படிச்சிருக்கோம், ப்ராக்டிக்கலும் போயிருக்கோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை, நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மிஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டூலை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லேர்ன் மிஷின் தான் போகணும். லேர்ன் மிஷினில் வந்து அந்த மிஷினுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்னா என்ன, எம்கோட்னா என்ன, ஜிகோட்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு டிராயிங் டிசைன் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து ஒரு டிராயிங் கொடுப்பாங்க, 2D டிராயிங், அதை எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க புரியுற மாதிரி. ஸோ அது மூலிமா நமக்கு 2D டிராயிங் கொடுத்தா என்னால் கண்டிப்பாக ஒரு நார்மலான டிராயிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு சாலிட் வச்சு அது ஒரு 3D மாடலாக என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல நாலேஜ் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரோக்ராம் மேனுவலாக ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே மாஸ்டர் டைம் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இதோட இன்னொரு பிரான்ச் ஹைடெக், அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம போனோம். ஸோ அங்கே தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ரோக்ராம்ஸ் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அது மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயுமே எங்களுக்கு சான்ஸ் கொடுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிச்சு. ஸோ அவங்க ஃபினிஷிங் பண்ண ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ தான் வந்து எப்படி அந்த வேரியஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இதுவும் ஒன்றா இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ நோகோ கோ அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நோகோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எலிஜிபிள் கிடையாது, அது மாதிரி நிறைய இது சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. தேங்க்யூ.